எல்லாருமே இந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தலைமை கிறிஸ் எவன்ஸ் மறுபடியும் எம்சிக்குள்ள வந்துட்டாரு. அதுவும் வரப்போற டூம்ஸ்டே படத்துல இவரை நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு நியூஸையுமே எல்லாருமே கன்ஃபார்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டூம்ஸ்டே படத்துல கிறிஸ் எவன்ஸ் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ற கேரக்டரை பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டீவ் ராஜர்ஸ் இது வரைக்கும் நம்ம ஒரு நல்ல கேப்டன் அமெரிக்காவை பார்த்திருப்போம். ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்துடாத அவரோட இன்னொரு பக்கம் இருக்கு, கேப்டன் ஹைட்ரா. டூம்ஸ்டே படத்துல கிறிஸ் எவன்ஸ் கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு. ஆனா டூம்ஸ்டே படத்துல கிறிஸ் எவன்ஸ் என்ன மாதிரி ஒரு ரோலை பிளே பண்ண போறாரு அப்படின்னு எங்கேயுமே ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணல. அப்படி இருக்கும்போது 90% லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்ல கிறிஸ் எவன்ஸ் டூம்ஸ்டே படத்துல கேப்டன் ஹைட்ராவை தான் பார்க்க போறோம் அப்படின்னு ஏகப்பட்ட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. கிறிஸ் எவன்ஸ் டூம்ஸ்டே படத்துல கேப்டன் ஹைட்ராவா வந்த கதை என்ன மாதிரி இருக்க போது, கேப்டனுக்கும் ஹைட்ராக்கும் என்ன சம்பந்தம், கேப்டன் ஹைட்ராவோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் என்ன, டூம்ஸ்டே படத்துல கேப்டன் ஹைட்ரா எப்படி உள்ள வர போறாரு, கேப்டன் ஹைட்ராக்கும் அவெஞ்சர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பத்தி மொத்தமா பாத்துருவோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேப்டன் ஹைட்ராவை ஸ்கிரீன்ல பார்க்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடியே கேப்டன் ஹைட்ராவை காமிக்ல பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி முடிஞ்சு போன ஒரு கேரக்டரா இருக்கிற கிறிஸ் எவன்ஸ் எதுக்கு மறுபடியும் எம்சிக்குள்ள கூட்டிட்டு வராங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம எம்சியூ அலசி ஆராயலாம் தேவையில்ல, சிம்பிளா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். எம்சிக்குள்ள அதிக ஃபேன் பேஜ் இருக்கிற கேரக்டர்ஸ்ல அயன்மேனுக்கு அடுத்து இருக்கிறது கேப்டன் அமெரிக்கா தான். இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சு எம்சிக்குள்ள கேப்டனை திரும்பி கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிடலாம். கிறிஸ் எவன்ஸை மறுபடியும் கேப்டன் அமெரிக்காவை எதுவும் கூட்டிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் கேப்டன் அமெரிக்கான்ற ஒரு கேரக்டர் நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பார்க்கலனா கூட அந்த கேரக்டரோட ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது ஸ்டீவ் ராஜர் சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுக்கிறதுல இருந்து அவர் எடுத்துக்கிட்ட சூப்பர் சோல்ஜர் சீரமோட சக்தி முழுவதுமா இழந்து வயசாகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஸ்டோரி எழுதணும் அப்படின்னா வயசான கேப்டன் அமெரிக்கா மறுபடியும் சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்துக்கிட்டு வந்தாரு. அப்படி இல்லைன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவை இருக்கும்போது என்னென்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்துறாத சில வித்தியாசமான கதைகளை கொடுக்கலாம். அப்படி இவங்க கொடுத்தாங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு எம்சியூ அரைச்சமாவே திருப்பி அரைக்கிறாங்கன்னு ஃபேன்ஸுக்கு ஃபீல் ஆகிடக்கூடாது அப்படின்னு மார்வல் யோசிச்சு கேப்டனை வச்சு வித்தியாசமான ஸ்டோரியை கொடுக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேப்டனை இது வரைக்கும் ஒரு நல்லவரை மட்டும் தான் பார்த்திருக்கோம். நம்ம பார்த்த கேப்டன் அமெரிக்கா வேற. கேப்டன் அமெரிக்கா நல்லவரெல்லாம் இருக்க மாட்டாரு. கேப்டன் கொடூரமான கொலைகளை பண்ற ஈவு இறக்கம் இல்லாத ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னோட கேப்டன் அமெரிக்கா அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு தாட் வந்துடுது. அந்த ஒரு தாட்டை ட்ரிகர் பண்றதுக்காக கூட இந்த பக்கம் நம்ம கேப்டனை வில்லனா கூட்டிட்டு வரலாம். காமிக்ல ஒரு தடவை நம்ம கேப்டன் ஹைட்ராவா இருந்திருக்காரு. சீக்ரெட் எம்பையர் காமிக்ல நம்ம கேப்டன் எப்படி ஹைட்ராவா மாறினாரு அப்படின்னா அதுக்கான காரணம் காஸ்மிக் கியூப். காஸ்மிக் கியூபால தான் நம்ம கேப்டன் ஹைட்ராவா மாறி இருப்பாரு. காஸ்மிக் கியூபால ஹைட்ராவா மாறின நம்ம கேப்டன் மொத்த ஹைட்ராவை டேக் ஓவர் பண்ணிட்டு கெட்ட விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிப்பாரு. இதுதான் கேப்டன் ஹைட்ரா. கேப்டன் ஹைட்ரா கிட்ட என்ன மாதிரி பவர்ஸ் இருக்குன்னா, அவர் காஸ்மிக் கியூபால கெட்ட ஹைட்ரா கேப்டனை மாத்தப்பட்டிருக்கிறதுனால காஸ்மிக் கியூப் அவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், அயன்மேன் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சூட் எல்லாத்தையும் காஸ்மிக் கியூப் கேப்டன் ஹைட்ராக்கு கொடுத்துருக்கோம். கேப்டன் ஹைட்ரா கிட்ட இது மாதிரி என்னதான் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு என்னைக்குமே சரிக்கு சமமா ஈடு கொடுக்க முடியாது. ஹைட்ரா கேப்டன் அமெரிக்காக்கும் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்குமே சண்டை வந்திருக்கு. அதுல நம்ம கேப்டன் அமெரிக்கா ஹைட்ரா கேப்டன் அமெரிக்காவை பார்த்து, நீ என்னதான் பார்க்க கேப்டன் அமெரிக்கா மாதிரி இருந்தாலும் உன்னால என்னைக்குமே கேப்டன் அமெரிக்காவை ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாரோட சுத்தியில எடுத்து நம்ம கேப்டன் ஹைட்ராவை ஒரே அடி. அப்படியே கேப்டன் ஹைட்ராக்கு காஸ்மிக் கியூப் கொடுத்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், அயன் சூட் இது எல்லாமே நம்ம கேப்டன் சுத்தியில வச்சு அடிச்சு அடியில அவருக்கு கிடைச்சிருக்க காஸ்மிக் கியூபோட பவர்ஸ் எல்லாமே அவர் விட்டு விலகி போகி அப்படியே அந்த இடத்துல கேப்டன் ஹைட்ரா நாக் டவுன் ஆயிடுவாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி இன்னொருத்த பிறந்து வந்தா கூட நம்ம கேப்டன் அமெரிக்காவை அசைச்சிக்க முடியாது. அப்போ கேப்டன் அமெரிக்காவே எம்சிக்குள்ள கூட்டிட்டு வரலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில், சூப்பர் ஹீரோஸ் கிட்ட எப்படி அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் இருக்கோ அது மாதிரி அவங்களை எதிர்க்கிற எதிரிகள் கிட்டையும் ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் சூப்பர் ஹீரோஸ் டீமாவே இருந்தா ஆர்டிஜே டாக்டர் டூமா ரிட்டர்ன் ஆயிருக்காரு, ஒரு வில்லனா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஒரு வில்லனா மட்டும் இல்லாம ஒரு சூப்பர் வில்லனா திரும்பி வந்திருக்காரு. இந்த சூப்பர் வில்லனுக்கு ஒரு சூப்பர் டீம் வேணும். மேபி இது ஃபியூச்சர்ல நடந்தாலும் நடக்கலாம். டாக்டர் டூமோட சூப்பர் வில்லன் டீம்ல வில்லனா இருக்கிற கேப்டன் ஹைட்ரா டாக்டர் டூமோட கை கோர்த்து நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்காக வரலாம். அதை எதிர்த்து நம்ம சூப்பர் ஹீரோஸும் நிக்கலாம். இது மேபி ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் கன்ஃபார்ம் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லல, இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம டாக்டர் டூம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். அவர் கூட ஹைட்ரான்ற ஒரு வில்லன் கை கோர்த்தா இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு வில்லனா மாற முடியும். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கிறிஸ் எவன்ஸ் பழைய மாதிரியே கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் வந்தா நல்லா இருக்குமா, இல்ல கேப்டன் அமெரிக்காவை நாங்க ஒரு நல்லவரா பார்த்தாச்சு, இல்ல கேப்டன் அமெரிக்கா வில்லனா வந்தா தான் நல்லா இருக்கும், இல்லனா கிறிஸ் எவன்ஸ் டெட்பூல் அண்ட் உல்வரின் மாதிரி ஹியூமன் டார்ச்சா வந்தா நல்லா இருக்குமா, இல்லனா கிறிஸ் எவன்ஸ் வேற ஏதாவது கேரக்டர் ரோல் பிளே பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.